ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன் துளி பகுதி 40. தலைப்பு: வறுமையிலும் ஜீவனுக்குண்டானதை போட்டால். வறுமையிலும் ஜீவனுக்குண்டானதை காணிக்கை பெட்டியில் போட்டால் என்பதுதான் ஆதார வசனம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 43-44 அதை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியிலே பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாம் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததை எடுத்து போட்டாள் என்று சொன்னார். இதில் நாம் பார்க்குற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போய் பணம் போடுக, தேவாலயத்தில் இருக்கிற காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறத பக்கத்தில் உட்காந்து பார்க்குறார். போகும்போது அநேக ஐஸ்வர்யவான்கள் கொண்டு வந்து ஏராளமான பணத்தை போடுறாங்க. அவங்க என்னென்ன பணம் எவ்வளோ போடணுமோ அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யவான்கள்லாம் எப்படி போடுவாங்கன்னு பார்த்துங்கண்ணே, அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஏழை விதவை, அவள் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசு கொண்டு வந்து போட்டுறார். அப்படின்னா கணக்கு என்ன, 2 காசு கொண்டு வந்து போட்டுக்கிறார். உடனே அதை பார்த்தோன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், தன் சீசர்களை அழைச்சி, அதாவது இந்த பணம் போட்டாங்கல்ல, அவங்க எல்லாரையும் காட்டிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டார் என்று சொன்னார். அப்படின்னா என்ன சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ பணம் போட்டாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவங்க தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. ஆனால் இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு வைத்திருந்ததை கொண்டு வந்து பணம் போட்டாள். ஸோ வறுமையில் இருக்கிறா, தான் வாழ்கிறதுக்கு உண்டான காசு கொஞ்சம்தான் இருக்குது, அதையும் கொண்டு வந்து என்ன செஞ்சால் போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிகைப்படுத்தி பேசினார். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எவ்வளோ போடுறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, எப்படி போடுகிறோம், என்ன மாதிரி மனநிலையோடு போடுகிறோம். அப்படி தான் எப்பயுமே கர்த்தருடைய பழக்கம் என்ன அப்படின்னா, முகத்தை பார்ப்பதில்லை. மனுஷன் அழகாக இருக்கிறானா, அப்படி இருக்கானா, வெள்ளையாக இருக்கானா, கருப்பாக இருக்கானா, அதை பார்க்க மாட்டார். அவர் எதை பார்க்குறார் என்று சொன்னார், அவர் இருதயத்தை பார்க்குறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. ஆகையால் காணிக்கை பெட்டி போடுவது அவசியம். நம்ம தேவாலயத்துக்கு போடுறோம், ஆனால் எவ்வளோ போடுகிறோம் அப்படின்றத காட்டிலும் எப்படி போடுகிறோம் அப்படிதான் முக்கியமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.